ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹ. ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷாவின் நரசிம்மர் ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியான நலம் தரும் நரஹரி நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். இந்த நிகழ்ச்சியில கடந்த பகுதிகள் ஒன்றுலையும் அகோபில க்ஷேத்திரத்தை பத்தியும் அங்க சேவை சாதிக்கிற நவ நரசிம்மரை பத்தியும் நம்ம தெரிஞ்சுட்டு வந்துருக்கோம். தாயாரும் பெருமாளும் ரொம்ப விசேஷமான அனுகிரகம் பண்ணியிருக்கா. இந்த வருஷம் அத்புத கேசரி ஆன அந்த நரசிம்ஹன் நவ நரசிம்மனா சேவை சாதிக்கிற அற்புதமான க்ஷேத்திரமான அந்த அகோபிலத்தை பத்தி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் இந்த வருஷம் சிறப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கான கொடுப்பனைய நம்மளுக்கு கொடுத்திருக்கா. கடந்த 4 நாட்களா அகோபிலம் க்ஷேத்திரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வந்துருக்கோம். இன்னைக்கு செஞ்சுலக்ஷ்மி தாயாரை பத்தியும் அகோபில க்ஷேத்திரத்துல இன்னும் சில விஷயங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். தாயார் நான் வேடுவக்குல இளவரசியா கண்டிப்பா பிறக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாரும் டிராவல் பண்ணலாம். இப்போ அகோபிலத்துல செஞ்சுலக்ஷ்மி தாயார் அவதாரம் எப்படி நடந்தது, பெருமாளும் தாயாருக்கும் விவாகம் எப்படி நடந்தது, இன்னும் அகோபிலத்தை பத்தி மற்ற விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு ஸ்ரீமதி டாக்டர் ஸ்ரீவித்யா சத்யமூர்த்தி தயாரா இருக்கா. அவளோட சேர்ந்து நம்மளும் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதன் கேட்ட நாராயணன், நீங்கள் 2 பேரும் வேடர்களாக பிறந்தால் நானும் அதற்கு தற்காக அவதாரம் எடுத்து என் மகாலட்சுமியை மறுமணம் செய்து கொள்வேன் என்றார். வருண பகவான் கிட்டே அவர் சொன்னார், நீங்கள் கன்னியாதானத்திற்கு பிறகு என் பாதஸ்நானம் செய்த பின் உங்கள் சாபம் விமோச்சனமாகும் என்று சொன்னார். அதனால்தான் செஞ்சுலக்ஷ்மி என்ற வேட இளவரசியாக மகாலட்சுமி நரசிம்ம அவதாரத்தில் காட்சி கொடுக்கிறாள். பாசுரத்தின் 2ஆம் வரியில் வேட இளவரசி செஞ்சுலக்ஷ்மியின் பற்றிய புராணம் சொல்லப்படுகிறது. இரண்யனை சம்ஹாரம் செய்த கோபத்தில் நரசிம்மர் இருந்தார். அவருடன் கண்கள் 2ம் சிவந்து அவர் கோபத்தில் காட்டில் உக்ர ரூபத்தில் எல்லாற்றையும் விநாசம் செய்து வந்தார். அந்த காட்டில் செஞ்சு பழங்குடியினர் அர்த்தாத் வேடர்களையும் விநாசம் செய்ய இருந்தார். காற்றில் கோபத்தோடு ஓடும்போது செஞ்சுலக்ஷ்மி அவரை நிறுத்தி, இந்த பரிசோதனைகளை முடித்துவிட்டால் மட்டுமே நீங்கள் முன்னே போகிவிடலாம் என்று சொன்னாள். அவள் கண்களில் அந்த தைரியத்தை கண்டு அவர் நின்றார். இந்த தைரியமான பழங்குடியினர் பெண்ணை கண்டு அவருக்கு மகிழ்ச்சியானது. அவள் அவரை பரிசோதனை செய்யும் மிக்க கடினமான பரீட்சைகளை வைத்தாள். அவர் பரிசோதனைகளை எல்லாத்தையும் முடித்து தன்னோட தவறை உணர்ந்தினார். அவர் சாந்தமானார். செஞ்சுலக்ஷ்மியின் அறிவு, தைரியம் மற்றும் அழகை கண்டு அவளை மணந்தார். தற்போது தாயாரோடு அகோபிலத்திலிருந்து மக்களோடு அவரை காப்பாற்றும் குலதேவர் மற்றும் குலதேவியாக அங்கேயே அமர்ந்து வாழ்ந்தார். இன்றைக்கும் காட்டு செஞ்சு மக்கள் தங்கள் மாப்பிள்ளை பெருமாளுக்கு சனிக்கிழமை மற்றும் நல்ல நாள்களில் ஸ்வயம்வர உற்சவம் மற்றும் பலி பிரசாதமும் கொடுப்பார். அகோபில நரசிம்மர் கோவிலில்
அஹோபிலம் பெருமாள், மூலவர் உக்ர நரசிம்மர், ஸ்வயம்பு, உற்சவர் ராமர், தாயார் செஞ்சுலக்ஷ்மி, விமானம் குருவை அல்லது குகை விமானம், தீர்த்தங்கள் இந்திர தீர்த்தம், நரசிம்ம தீர்த்தம், பவனாசி தீர்த்தம், கஜ தீர்த்தம், மங்களாசாசனம், திருமங்கை ஆழ்வார், 10 பாசுரம். இவரை தவிர ஆதிசங்கரர், உடையவர் ராமானுஜர், வேதாந்த தேசிகர், மத்வாச்சாரியர், அன்னமாச்சாரியர் ஆகியவர் எல்லோரும் புகழ்ந்து பாடியிருக்கார். பிரத்யக்ஷம் கிழக்கு நோக்கிய சக்கராசனத்தில் அமர்ந்த கோலம், ஹிரண்யனை வதம் செய்த கோலம், பக்கத்தில் தன் பக்தன் பிரகலாதன், தாயார் பத்மாசனத்தில் செஞ்சுலக்ஷ்மி காட்சி கொடுக்கிறாள். உக்ரஸ்தம்பம் ஹிரண்யனை வதம் செய்த இடம். இங்கே வருடா வருடம் பால்குண பிரம்மோற்சவம் பிரமாதமான பவித்ரோத்சவம் எல்லாம் நடக்கிறது. ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்தில் கிராம உற்சவங்கள் நடக்கின்றன. இன்றைய நாள் 108 கலசங்களால் திருமஞ்சன சேவா நடக்கிறது. இந்த ஆச்சரியமான திவ்யமான க்ஷேத்திரத்தை நாம் எல்லோரும் சென்று பார்க்கலாம். பகவானிடம் பரிபூர்ணமாக சரணடைந்து பிரபத்தி செய்து அவரை நம் எல்லோரையும் ரட்சிக்கவும் மோட்சத்தை கொடுக்கவும் வேண்டுவோம். சஞ்சார யோக்யாம் ச பதாவஹந்தம் ஸ்ரீபாதுகாம் செஞ்சுசுதாம் ரமாம் ச சவ்யேன ஹஸ்தேன பரிஷ்வஜந்தம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இந்த வருஷத்துடைய நிருசிம்ஹர் ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியில கடந்த 4 நாட்களா அந்த நிருசிம்ஹனும் செஞ்சுலக்ஷ்மி தாயாரும் அற்புதமான அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பண்ணியிருக்காய். திருப்பார்கடல் கடை இந்த விஷயத்துல ஆரம்பிச்சு அகோபிலத்துல இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் மறுபடியும் முதல் தடவை கேட்குற மாதிரியே இருந்தது. செஞ்சுலக்ஷ்மி தாயார் எதனால இங்க வந்தா, அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு, எப்படி நம்மளுக்கு அனுகிரகம் பண்றா, நிருசிம்ஹனும் தாயாருக்கும் எப்படி விவாகம் நடந்தது, அந்த கோவிலை பத்தி இன்னும் எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம். இதை நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தின ஸ்ரீமதி ஸ்ரீவித்யா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள், நமஸ்காரங்கள். நம்ம எல்லாருக்கும் நன்னா தெரியும், நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நாளை என்பதே நிருசிம்ஹனுக்கு இல்லை, கூட்ட உடனே ஓடி வந்துடுவான் நிருசிம்ஹன். ஆண்டாள் நாச்சியார் மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்துன்னு சொன்னா கூட போதரமா போலேனி பூவை பூவண்ணா, ஒரு பக்கம் இரண்யகசிபுவை வதம் பண்ணணுன்ற அந்த கோபம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிரகலாதன் மேல தாய் போன்ற கருணையோடு அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான பெருமாள் நிருசிம்ஹன் மட்டும்தான். அதனால நிருசிம்ஹர் ஜெயந்தி மட்டும் இல்லை, எப்பயுமே நிருசிம்ஹனை நம்ம கூட்டுண்டே இருப்போம். தாயாரும் நிருசிம்ஹனும் நம்ம கூட எப்பயுமே இருந்துட்டு அனுகிரகம் பண்ணணும். நம்ம எல்லாரும் நன்னா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், கத்தவிருக்ஷாவுடைய நலம் தரும் நரஹரி நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாருமே நல்லா கேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன். கத்தவிருக்ஷாவின் நிருசிம்ஹர் ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியான நலம் தரும் நரஹரி இத்துடன் நிறைவடைகிறது. இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் உங்கள் கத்தவிருக்ஷா சேனலில் வந்துட்டே இருக்கு. வாரம்
ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை சீரீஸ் வருண் ஸ்ரீவத்சன் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வர நம்ம சம்பிரதாயத்தில் வர பல ஆச்சாரியர்களை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். எல்லாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கோ. உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நாளைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை சீரீஸில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.